அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்திய வசனம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே பாக்கிய வசனங்கள் என்று சொல்லப்படும் வசனங்களை தியானிக்கிறோம். இவற்றை பரலோகத்திற்கு நம்மை கொண்டு செல்லும் 8 படிகள் என்று சொல்லுகிறார்கள். முதல் 3 படிகளை தியானித்தோம். இன்றைக்கும் 4வது படியை தியானிக்க இருக்கிறோம். இவைகளை நான் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த 4ஐயும் கவனித்து பார்ப்போம் என்றால், ஆவியில் எளிமை உள்ளவன் தன் நிலையை ஆராய்ந்து பார்த்து அவன் தன் பாவத்தை குறித்து அவன் மனஸ்தாபப்பட்டு வருந்துகிறவனாக இருப்பான். தேவனுக்கு ஏற்ற துக்கம் கொள்பவனாக இருப்பான். அந்த துக்கத்தில் இருப்பவன் தன்னை பெரிதாக நினைக்க மாட்டான். தேவனால் அன்றி என்னால் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்தி தேவனுடைய கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் அவன் சாந்த குணம் உள்ளவனாய் இருப்பான். அவன் பூமியை சுதந்தரித்துக் கொள்வான். பூமியை சுதந்தரிப்பது என்றால் என்ன என்று நாம் தியானித்தோம். அதே விதமாக அப்படி இருக்கிறவனுக்கு என்ன ஒரு காரியம் அவன் உள்ளத்தில் இருக்கும் என்றால், உலகத்தின் மேல் நாட்டம் இருக்காது. உலகத்தின் மேன்மையை அவன் நினைக்க மாட்டான். ஜீவனத்தின் பெருமையை நினைக்க மாட்டான். கண்களின் இச்சையை அவன் நேசிக்க மாட்டான். அப்படி சாந்த குணம் உள்ளவனாய் இருக்கிறவன் அவன் ஒன்றையே வாஞ்சிப்பான். நான் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், நான் தேவனைப் போல் இருக்க வேண்டும், தேவ நீதியிலே வாழ வேண்டும் என்று அவன் நீதியின் மேல் பசியும் தாகமும் உள்ளவனாய் வாழ்வான். ஆகவே இந்த 4வது படியும் முதல் 3 படிகளில் ஏறினால்தான் இந்த 4வது படிக்கு வர முடியும். ஆகவேதான் இதை படிகள் என்று சொல்லி இருக்கிறோம். From one step to another. அப்படியே இந்த 4ஆம் படி என்ன? அதை நாம் 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி என்றால் என்ன? அதன் மேல் பசி தாகம் கொள்வது என்றால் என்ன? திருப்தி அடைவார்கள் என்றால் என்ன? இந்த 3ம் நமக்கு விளங்கினால்தான் வாழ்க்கையில் நாம் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாய் வாழ முடியும். நீதி என்பது 2 வித நீதிகளை உடையதாய் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய நீதி, இரண்டாவது சமுதாய நீதி. இந்த 2 நீதிகளில் நான் எதன் மேல் பசி தாகம் உள்ளவனாய் இருக்க வேண்டும்? 2 மேலும்
நான் பசி தாகம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் ஞான ஸ்நானம் பெற்ற பொழுது யோவான் அவருக்கு தடை பண்ணினான். அப்பொழுது இயேசு அவனிடத்தில் சொன்னது என்ன? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். எல்லா நீதியையும், தேவனுடைய நீதியையும் நிறைவேற்ற வேண்டும். தேவன் நியமித்திருக்கிற சமுதாய நீதியையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். சமுதாயம் என்றால் வேற ஏதோ என்று நினைக்க வேண்டாம். பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் சமுதாயம். ஆகவே இந்த குடும்பத்திற்குள் இருக்க வேண்டிய சட்ட திட்டங்களைத்தான் நாம் சமுதாய நீதி என்று சொல்லுகிறோம். ஒரு கிறிஸ்தவன் குடும்பத்திலும் சாட்சியாய் இருக்க வேண்டும், சமுதாயத்திலும் சாட்சியாய் இருக்க வேண்டும், தேவனுக்கும் சாட்சியாய் இருக்க வேண்டும். இதுவே எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிற ஒன்று. பசி தாகம். இயேசு கிறிஸ்து சாதாரணமாக ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ள கூடியவைகளை வைத்து ஆழமான சத்தியங்களை போதித்தார். பசி என்றால் என்ன என்று நமக்கு தெரியும். தாகம் என்றால் என்ன என்று நமக்கு தெரியும். பசியும் தாகமும் யாருக்கு இருக்கும் என்றால், ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு பசியும் தாகமும் இருக்கும். அவனுக்குள் வியாதி இருக்கும் என்றால் பசி எடுக்கவே எடுக்காது. அப்படி என்றால், நான் ஆரோக்கியமாய் இருப்பேன் என்றால் என் சரீரத்தில் பசியும் தாகமும் ஏற்படும். இதே விதமாக என் ஆத்துமா ஆரோக்கியமானதாக, ஆத்துமா தேவனிடத்தில் சரியான உறவு உள்ளதாக இருக்கும் என்றால் ஆத்துமாவிலும் பசியும் தாகமும் இருக்கும். இந்த சரீர பசி ஒரு தடவை சாப்பிட்டால் அது தீர்ந்து விடுமா? இல்லவே இல்லை. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்டாலும் அடுத்த நாள் மறுபடியும் சாப்பிட்டே ஆக வேண்டும். அது அந்த சரீரத்திற்கு தேவையான பலத்தை தருவதினாலே அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதை விட்டுவிட முடியாது. அது நிரந்தரமானது. சரீரம் இருக்கும் வரைக்கும் அதன் பசிக்கு நான் ஆகாரம் கொடுக்க வேண்டும். அதேபோல் எனக்குள் ஆத்துமா இருக்கும் வரைக்கும் அந்த ஆத்துமாவிற்கும் பசி இருக்கும். அந்த பசிக்கும் நான் ஆத்தும ஆகாரம் கொடுக்க வேண்டியவனாய் இருக்கிறேன். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்று ஒரு பக்தன் உண்டு. அவர் ஒவ்வொரு நாளும் ஆகாரம் சாப்பிடும் முன்னதாக அவர் தன் வேத புஸ்தகத்தை எடுப்பார். சரீரத்திற்கு உணவு உண்ணும் முன் என் ஆத்மாவிற்கு நான் ஆகாரம் கொடுப்பேன் என்று ஒரு அதிகாரத்தை வாசித்து விட்டுத்தான் அவர் சாப்பிடுவார். ஆத்தும பசிக்கு முதலிடம் கொடுத்தவர் அந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த். மனிதர்களே, நம்மை போன்ற சாதாரண மனிதர்களே சரீரத்தின் பசியை விட ஆத்தும பசியிலே அதிக நாட்டமாய் இருந்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், என் சரீரம் ஒரு மாதிரியாக பலவீனமாக இருக்கிறது என்றால் இதை பலப்படுத்தும் ஆகாரங்களை சாப்பிடுவேன். அதே விதமாக ஆத்தும பசிக்கும் அங்கே தேவன் பல ஆகாரங்களை வைத்திருக்கிறார். ஒரு ஆகாரம் நமக்கு தெரியும்,
மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தேவனுடைய வார்த்தை ஆத்மாவின் ஆகாரம். அந்த வார்த்தை ஒரு ஆத்மாவிற்கு தினமும் கிடைக்கும் என்றால், அந்த ஆத்மா இந்த ஆகாரத்தை உண்டு அது பலனடைந்து பாவத்தை வெறுக்கும். அதனால்தான் தாவீது சொன்னான், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். இந்த ஆத்ம பசியை நீக்குவதற்கு தேவனுடைய வசனம் ஒரு ஆகாரம். இரண்டாவது ஆகாரம் என்னவென்றால், அது தேவனுடைய சித்தம். இயேசு சமாரிய ஸ்திரியோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் ஆகாரம் வாங்க கிராமத்திற்குள் போயிருந்தார்கள். அவர்கள் வந்த பொழுது, ரபி சாப்பிடும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு, அது என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது. ஆகவே என் ஆத்மாவிற்கு இன்னொரு ஆகாரம் என்னவென்றால், அது தேவனுடைய சித்தத்தின்படி செய்வது. அப்படி என்றால் நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவன் என்றால் அர்த்தம் என்ன என்றால், வேத வசனங்களின் படியேயும் தேவ சித்தத்தின் படியேயும் வாழ வாஞ்சை உள்ளவனைத்தான் இந்த இடத்திலே நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவன் என்று சொல்லியிருக்கிறது. இந்த தேவ நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவன்தான் வேதத்தை வாசிப்பான், ஜெபிப்பான், தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து தன் ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தத்தின் படியே செய்வான். அதுதான் நீதியின் மேல் பசித்தாகம் கொள்ளுகிறது. இந்த தேவ நீதியை பற்றி வேதத்திலே என்ன சொல்லி இருக்கிறது? ஆண்டவர் சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்களும் உங்கள் வேதத்திலே வாசித்து பாருங்கள். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிருக்க வேண்டும். பரிசேயர் அவர்கள் என்ன செய்தார்கள்? தன் தாய்க்காவது தகப்பனுக்காவது ஒருவன் உதவி செய்ய மனதுள்ளவனாயிருந்தால் அவனை கூப்பிடுவார்கள். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நீ உன் தகப்பனுக்கோ தாய்க்கோ என்ன உதவி செய்ய வேண்டுமோ அதை குர்பான் என்னும் காணிக்கையாக ஆலயத்திற்கு செலுத்திவிடு. அப்பொழுது நீ உன் தகப்பனுக்கோ தாய்க்கோ செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்தாயிற்று என்று சொல்லி அவனை தாய்க்கோ தகப்பனுக்கோ உதவி செய்ய விடாமல் தடுத்து விடுவார்கள். இது பரிசேயருடைய நீதி. ஆனால் ஆண்டவர் சொன்னது என்ன? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் தாய் முதிர் வயது உள்ளவள் ஆகும் பொழுது அவளை அசட்டை செய்யாதே. ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடத்தில் சொல்வது என்னவென்றால், இந்த பரிசேயனைப் போல அந்த நீதியை உடையவனாய் இருந்தால், நீ எழுத்தின்படி காரியங்களை நடப்பிக்கிறவனாய் இருந்தால் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆவியின்படி வேத வசனங்கள் எதற்காக அருளப்பட்டதோ அந்த தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி செய்தால்தான் நீ பரலோகத்தில் வர முடியும்.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆக நீதியின் மேல் பசி தாகம் என்றால் நான் தேவ சித்தத்தின்படி வாழ வேண்டும். இன்றைக்கு அவர் நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார் என்று ஜெபத்திலே காத்திருந்து ஜெபித்து வேத வசனங்களில் இருந்து அறிந்து அதை நிறைவேற்றுகிறவனே நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவன். அவன்தான் திருப்தி அடைவான். லூக்கா 1:53 வாசித்து பாருங்கள். மரியாள் தேவதூதனால் அறிவிக்கப்பட்டு கர்ப்பவதியாகி எலிசபெத் வீட்டிற்கு வந்திருந்த பொழுது மரியாளின் கீதம் என்கிற அந்த பாடலிலே அவள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். தேவனுடைய நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களைத்தான் தேவன் நன்மைகளினால் திருப்தி ஆக்குகிறார். அதனால் தான் அவர்கள் பாக்கியவான்கள். இந்த தேவநீதியின் மேல் நாட்டம் உள்ளவன் பொருளை சம்பாதிப்பதிலோ அரசியல் அதிகாரத்தை பற்றுவதிலோ அல்லது ஆடம்பரமாய் வாழ்வதிலோ நாட்டம் உள்ளவனாக இருக்க மாட்டான். அவனுக்கு தெரியும் இவையெல்லாம் அழிந்து போகும், இவையெல்லாம் தன் பரலோக பாக்கியத்தை பறித்து கொள்ளும், இவைகள் தடைகள், இவைகள் நரகத்திற்கு இழுத்துவிடும் என்று அறிந்து இவைகள் மேல் நாட்டம் கொள்ளாமல் அன்றன்றுள்ள என் அப்பத்தை எனக்கு தாரும் என்று தேவனிடத்திலிருந்து தன் ஆகாரத்தை பெற்று தேவ நீதி உள்ளவனாய் வாழ வாஞ்சையாய் இருப்பான். பசி உள்ளவர்களை நன்மையால் நிரப்புகிறார். சகோதரனே, உமக்கு இந்த ஆத்தும பசி இருக்கும் என்றால் தேவன் நிச்சயமாய் உம்மை நன்மைகளினால் நிரப்புவார். இந்த தாகம் என்ன? ஐஸ்வர்யவான் மரித்து நரகத்திற்கு போனான். அங்கே போன பின்னதாக அவன் ஆபிரகாமிடத்திலே சொல்லுகிறான், 5 சகோதரர்கள் எனக்குண்டு, அவர்களும் இந்த இடத்திற்கு வரக்கூடாது, யாரையாவது அனுப்பும். ஆத்துமாக்களின் பேரில் தாகம் அவனுக்கு காலம் கடந்த பின்னதாக வந்துவிட்டது. இன்றைக்கும் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள், கிருபையின் காலத்தில் இருக்கிறீர்கள். ஆத்தும தாகம் கொண்டு நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? தேவன் உங்களை திருப்தி ஆக்குவார். இந்த உலகத்திலே மிகவும் சந்தோஷமும் திருப்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் உண்டென்றால் அது ஆத்தும ஆதாயம். ஞானம் உள்ளவன் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறான். அது திருப்தியை கொடுக்கும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை. இச்சையில் இருக்கிறவன் இச்சையினால் திருப்தி அடைவது இல்லை. ஒருவனும் திருப்தியே அடைய மாட்டான். நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எத்தனையோ திரைப்படங்கள் வருகிறது. நீங்கள் எந்த இடத்திலே போதும் நான் திருப்தி அடைந்து விட்டேன் என்று சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. அதே விதமாகத்தான் எந்த இச்சையும், அது விபச்சார எண்ணமாய் இருக்கலாம், வேசித்தனமாய் இருக்கலாம், மனிதன் ஒரு நாளும் திருப்தி அடைய மாட்டான். அவனுடைய கண்கள் திருப்தி அடையவே
அடையாது. ஆனால் நீதியின் மேல் பசித்தாகம் எனக்கு வரும் என்றால் நான் திருப்தி அடைவேன். அது இந்த உலகத்திலே மிக பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்றைக்கும் நாம் என்ன விரும்புகிறோம் என்றால், என் பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், அதிகம் சம்பாதிக்க வேண்டும், அவர்கள் பணத்திலே செழிக்க வேண்டும், வசதியாய் வாழ வேண்டும். நல்லதுதான். அவர்கள் வாழ்க்கை இந்த பூமியோடு அழிந்து போவது என்றால் நீங்கள் நினைப்பது சரி. ஆனால் அவர்களுக்குள்ளும் ஒரு ஆத்மா இருந்து, இந்த சரீரம் அழிந்த பின்னும் அந்த ஆத்மா வாழ்ந்து, அந்த ஆத்மா ஒரு நியாய தீர்ப்பிலே ஒன்று நரகம் அல்லது மோட்சம் என்ற ஒன்றிற்கு போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டால், அன்றைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நரகத்திலே பார்க்க ஆசைப்படுவீர்களா? அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ அவர்களுக்கு போதியுங்கள். நீங்கள் முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டுங்கள். பணத்தின் மேல் ஆசை வைக்காதிருங்கள். ஏழைகளுக்கு உதவுங்கள், தேவையுள்ளவர்களுக்கு கொடுங்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழட்டும். இன்றைய சமுதாயம் இதை போன்ற ஒரு காலம் என்றுமே வந்ததில்லை. சகல அருவருப்புகளையும் மக்கள் அங்கீகரித்து கொண்டிருக்கும் காலத்தில் இருக்கிறார்கள். நம் காலம் கடந்து விட்டது. ஆனால் இளைய தலைமுறையினர் எப்படிப்பட்ட சமுதாயத்திற்குள் வருகிறார்கள்? கற்பத்தை கலைப்பதும் கள்ள உறவுகள் கொள்வதும் தவறில்லை, அது காலத்தின் கோலம் என்று சொல்லி பெற்றோரும் அரசாங்கமும் சபைகளும் பிஷப்புகளும் அங்கீகரிக்கிற ஒரு காலத்திலே இருந்து கொண்டு நான் இன்னும் உலகத்திற்காக வாழ்வேன் என்றால் நிச்சயமாக அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஆகையால் தான் கிறிஸ்தவ சமுதாயம் இந்த உலகத்தை தேவனுக்கென்று ஆதாயப்படுத்த முடியவில்லை. நீதியின் மேல் பசித்தாகம் இல்லாமல் சிற்றின்ப மோகத்திலே மூழ்கி இருப்பதினால் தான் வல்லமையற்ற கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறது. இன்றைக்கும் சகோதரனே, ஒரு விசையாய் உணர்வடைந்து தேவனுடைய நீதியின் மேல் பசித்தாகம் கொள்வீர்களா? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்கள். அதை போன்ற சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இன்றைக்கும் இந்த சத்திய வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீதியின் மேல் பசித்தாகம் கொள்ள வைத்து நித்திய மட்டுமாக அவர்களை வழிநடத்தும். அவர்கள் பாக்கியவான்களாய் எங்கும் பரலோகத்திலும் வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.